தேர்ஸ்டே இன்றைக்கி காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதும் வீட்டில் இருக்க மற்ற வேலை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிச்சு வச்சுட்டேன். ஒரு 2 வேலை மட்டும் பெண்டிங்கில் இருந்தது. மாவு அரைக்கிற வேலையும் இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. அந்த காய்கறி கூடையை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் இருந்தது. ஃபஸ்ட்டு மாவு அரைக்க போட்டு விட்டுட்டு காய்கறி கூடையை க்ளீன் பண்ண வந்துட்டேன். இதை ஃபுல்லாகவே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. அதனால் அதில் இருந்த பேப்பர் மட்டும் எடுத்துட்டு அந்த பேப்பர் வச்சு லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு புது பேப்பர் விரித்து வச்சுட்டேன். இருந்த காய்கறி மட்டும் அதில் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கிட்டையுமே மாவும் நல்லா அரைச்சி முடிச்சிருச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்கிறதுக்காக வச்சாச்சு. எப்போவுமே நைட்டு தான் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி காலையிலே வாங்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி 12:15க்குலாம் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன காய்கறிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? கோஸு, சீனிக்கிழங்கு, ஏரலக்கிழங்கு, கொஞ்சமாக பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய், இஞ்சி, கேரட், வெண்டைக்காய், அப்புறம் பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே காய்கறி கூடையில் எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம்.